ஹாய் மக்களே, சிறுவாபுரி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி கிருத்திகைன்னு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பஸ்ஸில் வரலன்னு டீ குடிக்க வந்தாச்சு. சரி டீ குடிச்சிட்டு அப்படியே போகலாம். அந்த குட்டி பாப்பா ஜூஸ் கேட்டா, ஜூஸ் குடிச்சிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்து அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பஸ்ஸு வந்துடுச்சு. லேடிஸ்லேருந்து பஸ்ஸு இருக்கு. அப்புறம் கோயிலில் இறங்கிட்டோம். கூட்டம் பரவாயில்ல. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பரவாயில்ல. அப்படியே வந்து விளக்கு போட்டோம். விளக்கு இங்கே நிறையா பேர் போட்டிருந்தாங்க. இங்கே இந்த வீடு கட்டுறவங்க நேர்ந்துருக்கவங்களாம் இன்றைக்கி 6 வாரம் விளக்கு போடுவாங்க. இந்த கல் மேலே அடுக்கி கல் வச்சு விளக்கு போடுவாங்க. அப்புறம் லைனில் நிற்க வந்துட்டோம். அப்புறம் கூட்டம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. லைன் போயிட்டே இருந்துச்சு. ஒன்றும் தெரியல, நின்றுட்டே இருந்தோம். இந்த குட்டி பொண்ணு ஒரே வால் பண்ணிக்கிட்டே வந்தா. ஆனால் நின்று தான் போச்சு லைனு. 100 ரூபா டிக்கெட் 50 ரூபா டிக்கெட் இன்றைக்கி கிடையாது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒரே லைன் தான் போகணும். இந்த லைனில் தான் போகணும். ஃப்ரீ லைன் தான் இது. நாங்களும் மெதுவாக போயிட்டே இருந்தோம். ரொம்ப நேரமாக போயிட்டுருந்தோம். அது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு லைனில் நின்று போயிட்டே இருந்தோம் கோயிலில். நம்ம என்ன நினச்சி முருகர் ரொம்ப பக்தியாக கும்பிட்டோம். கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றுவார் முருகர். அவரை நினச்சி ஒரு 6 வாரம் விளக்கு போட்டு கண்டினியூவாக 6 வாரம் வந்தால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வீடு கட்டுறவங்க எல்லாம் கண்டிப்பாக வராங்க. இங்கே வந்து 6 வாரம் கம்பெனி வராங்க. சில பேர் இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. முருகர் பக்தரெல்லாம் அரோகரா கோஷம் போட்டே வந்தாங்க. நாங்களும் போய் போட்டோம். முருகருக்கு அரோகரா அரோகரான்னு பேசி கத்திக்கிட்டே வந்தோம். கூட்டம் போயிட்டே இருந்தது. இங்கே பூட்டுலாம் போடுறாங்க. இது எதுக்கு பூட்டு போட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு. அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. பாப்பாவுக்கு சாமிக்கு போட்டது இவளுக்கு போட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படியே வெளியே வந்துகிட்டே இருந்தோம். இதான் போகிற வழி. இது நல்லா லைட்டிங்லாம் வச்சு சாமி நல்லா இருந்தது. அழகாக இருந்தாங்க. முருகர் அழகாக சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அம்மா நானும் வெளியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். வீடியோ வச்சு இங்கே பழம் காய்கறி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எப்போவுமே விற்பாங்க. இன்றைக்கி கடை கம்மியாக தான் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை தான் இன்னும் நிறையா கடைங்க இருக்கும். அப்படியே பஸ்ஸுக்கு போனோம். சரி பஸ்ஸே எடுத்துச்சுன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.